உழைப்பு. கிளைமேக்ஸ் 20 மார்க் முடிஞ்சு போச்சு. அதாவது உழைக்கும் பொழுது நமது உடம்பில் உஷ்ணம் அதிகமாகும். சூடு தாங்க ஆரோக்கியம். ஒரு மனிதனுக்கு எவ்வளவு சூடு இருக்கோ ஆரோக்கியம், எவ்வளவு சூடு கம்மியாகுதோ வியாதி. சொல்றாங்க இல்லையா, உனக்கு சூடு இருக்கா சொன்னிருக்கான்னு கேட்குறாங்களா இல்லையா? அதான் சூடு. சின்ன குழந்தைகளுக்குலாம் ஏன் தெரியுமா சூடு இருக்கு? அது உடம்பு ஆட்டிக்கிட்டே இருக்குது, நம்ம ஆட்டுறதே இல்லை, அதான் சூடு கம்மியாச்சு. இங்கே பாருங்க, எல்லாம் நல்லா கவனிங்க. நமது உடம்பில் ரத்த ஓட்டம் இருக்கு இல்லையா? இங்கே பாருங்க, ரத்த ஓட்டத்தை பம்ப் பண்ணுறதுக்கு இருதயம் இருக்கா? அது பம்ப் பண்ணிகிட்டே இருக்கா? ஆனால் ரத்த ஓட்டம் எங்கெங்கெல்லாம் போகுதோ பக்கத்தில் ஒரு வெள்ளை கலர் நீர் ஓடுதுங்க. அந்த நீருக்கு பேர் என்ன தெரியுமா? நிணநீர், லிம்பாட்டிக் சிஸ்டம். இதை பற்றி யாருமே பேசுகிறதே இல்லை. இது பல பேத்துக்கு தெரியாதுங்க. ரத்த ஓட்டம் சிவப்பாக எங்கெங்கெல்லாம் ஓடுதோ பக்கத்திலேயே வெள்ளை கலரில் ஒரு நீர் ஓடிட்டு இருக்குங்க. இதுதான் எல்லா வியாதிக்கும் மருந்து. ஆனால் ரத்தத்தை பம்ப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருதயம் இருக்கு. அந்த வெள்ளை நீரை பம்ப் பண்ணுறதுக்கு மிஷினே கிடையாது. அது எப்படி தெரியுமா ஓடும்? உடம்புக்கு வேலை கொடுத்தாதான் ஓடும், இல்லைன்னா நின்றும். இங்கே பாருங்க, இது ஆட்டோமேட்டிக் வாட்ச். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வாட்சில் பேட்டரி இல்லை, சோலார் இல்லை. கையில் கட்டலாம் ஓடு, கழட்டி வச்சா ஓடாது. இந்த மாதிரி வாட்சை பார்த்துருக்கீங்களா? அது எப்படி ஓடுது? கையில் கட்டி ஆட்டினா ஓடுதா? அதே மாதிரி உடம்புல மருந்து இருக்குங்க. எல்லா வியாதிக்கும் மருந்து வெள்ளை கலரில் ஒரு நீராக இருக்குது. அது யாருக்கு தெரியுமா ஓடும்? உடம்புக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தா ஓடும், நின்னா நின்றும். நமக்கெல்லாம் ஏன் வியாதி வந்தால் குணமான தெரியுமா? உடம்பு ஆட்டுறதே இல்லையா? அது இருக்குது, ஓட மாட்டேங்குது. சின்ன குழந்தைகள்லாம் உடம்பு ஆட்டிக்கிட்டே இருக்கா, அதுக்கு வியாதி வந்தால் உடனே குணமாயிருதா? பெரியவங்களுக்கு ஏன் வியாதி வருது? சும்மா உட்காந்துருக்கீங்க, இதில் சின்ன குழந்தைங்க ஆடிட்டு இருக்குங்க, இதில் பெரியவங்க இவங்களும் ஆட்டுறதில்ல. சும்மா நீ தான் சும்மா இருக்கு, அதையும் சும்மா இருக்கு சொல்கிறேன். அதை ஆட்டிட்டு போகுது, உனக்கு என்ன? சில பேர்த்து கீழே உட்கார சொல்லுங்க. நானா கீழேயா? உட்காந்து 10 வருஷம் ஆகுது, அதுக்கு என்ன அவ்வளோ பந்தா? கீழே காலை மடித்து உட்கார முடியாத அளவுக்கு சொகுசாக வளர்ந்துருக்கீங்க. இது வியாதியா? இல்லை இதுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்? உங்கள் காலம் மடித்து கீழே கூட உட்கார முடியாத அளவுக்கு உங்கள் உடம்புக்கு அவ்வளோ வேலை கொடுத்துருக்கீங்க. இது வெக்கப்பட வேண்டிய விஷயமா இல்லை பெருமைப்பட வேண்டிய விஷயமா? சில பேர் சொல்லும் போது பெருமையாக சொல்லுவாங்க, நான் கீழே உட்கார மாட்டேன்னு. அது வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏங்க, கழுத்தை யாராவது திருப்பி இருக்க பாருங்க, கழுத்தை நான் திருப்பி பாருங்க, இப்படி யாரும் திருப்புறதே இல்லை. யாராவது முதுகு திருப்பி இருக்குமா? குழந்தைய கூட்டு பாருங்க, ஒரு குழந்தை எப்படி திரும்பும்? கேட்டியாம அப்படி அது முதுகோட திரும்ப. பார்த்தீங்களா? நமக்கு முதுகும் திரும்பாது, கழுத்தும் திரும்பாது. யாராவது பின்னால் கொட்ட மொத்த பாடி அப்படியே போகும். என்ன விஷயம்? அப்படியே போகும், அப்படியே வந்துடும். எங்கேயுமே எதுவுமே திரும்பாது. அப்புறம் துருப்பிடிச்சிக்கும். அப்போ கழுத்து துருப்பிடிச்சுன்னா அதுக்கு பேர் சர்வைக்கல் ஸ்பேண்டோலிட்டிஸ். முதுகு துருப்பிடிச்சா முதுகு ஜவ்வு தேய்மானம், மூட்டு வலி. இங்கே பாருங்க, யாரெல்லாம் மூட்டு வலி முழங்கால வலின்னு சொல்கிறீங்களோ, நான் மாற்றி சொல்லிட்டா, துருப்பிடிச்சு போச்சு. ஆட்டுறதில்ல, அசைக்கிறதில்ல, துருப்பிடிச்சு அப்படி தான் போகும். புரிஞ்சுக்குங்க. இருக்கிறது நம்ம உடம்புல இருக்கிறது 9 ஜாயிண்ட்டு. ஏன் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது? இது ஒன்றுமே பண்ணுறதில்ல. ஒரு ஐயாவை போய் கேட்குறேன், இதுக்கு வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் போங்க, யோகா பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஊரில் எத்தனை பேர் யோகா பண்ணுறாங்க, வாக்கிங் போகிறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க? அவங்கள லூஸா? நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டீங்களாமா, ஆனால் எல்லா வியாதியும் குணமாகணுமா? எப்படி ஆகும்? ஒரு ஐயாவை கேட்டேன், 65 வயசு. ஐயா வாக்கிங் போவீங்களா? இல்லைங்க தம்பி, நான் போனதே இல்லைங்க தம்பி. யோகா இல்லைங்க தம்பி, தெரியாது தம்பி. எக்ஸசைஸ் அது என்னங்க தம்பி எக்ஸசைஸ்? நான் கேட்டேன், என்னங்கய்யா 65 வயசு ஆச்சுன்னு சொல்கிறீங்க, ஒன்றுமே செய்து? இல்லைங்க தம்பி, டைம் இல்லைங்க தம்பி. 65 வயசாச்சு, டைம் இல்லை, வேறு எப்போ தான் கிடைக்கும்? ரோட்டில் டிவி, பேப்பர், இன்டர்நெட்டில் யோகா, மூச்சு பயிற்சி, தியானம் பார்க்குறீங்களா இல்லையா? மருந்து மாத்திரை ஆப்ரேஷனுக்கு மட்டும் ஓடுறீங்களே, ஏன் யோகா, மூச்சு பயிற்சி, தியானத்துக்கு போனால் என்னப்போ உங்களுக்கெல்லாம்? புரிஞ்சுக்குங்க. நம்ம உடம்பு நாம தான் ரெடி பண்ணிக்கணும். ஒன்றும் ஆட்டுறதில்ல, அசைக்கிறதில்ல, அப்புறம் படுத்துக்க வேண்டியது. பாவம், இந்த குழந்தைங்கள்லாம் ஸ்கூலில் படிச்சுட்ருக்கோம், அதுக்கு போய் இப்போ எக்ஸாம் படிச்சுட்ருக்கோம். தம்பி கொஞ்சம் வாப்பா, எனக்கு முதுகு வலிக்குது, நான் குப்புறப்படுத்துக்கிறேன், மிதி. ஆமாம், நல்லா மிதி, என்னை மட்டும் கூப்பிடுங்க, சட்னி பண்ணி விட்டுருவோம் மிதிச்சு. இங்கே பாருங்க, நீங்களா பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேர் யோகா. யாராவது செஞ்சு விட்டா அதுக்கு பேர் ட்ரீட்மெண்ட். தேவையான மானம் கட்ட பொழப்பு. நீங்களே போனால் மாதம் 300 ரூபா, யாராவது வீட்டுக்கு வந்தால் டெய்லி 300 ரூபா. இதில் பெருமை வேறு. எனக்கு ஒருத்தர் ஆட்டி விடுறாரு, உடம்பு ஆட்ட முடியல, ஆள் வச்சுக்க வேண்டியது பெருமை வேறு. நம்ம உடம்பு நான் மாட்டுறக்கு என்னங்க? இப்போ இருக்கிறது 9 ஜாயிண்ட். இங்கே பாருங்க, கணுக்கால், ஆங்கிள் ஜாயிண்ட், நீ மூட்டு, இடுப்பு, முதுகு, ஷோல்டர் ஜாயிண்ட்டு, கை மூட்டு,
மணிக்கட்டு, கை விரல்கள், கழுத்து இருக்குது 9 ஜாயிண்ட் இருக்கா? 9 ஜாயிண்ட்டை டெய்லி ஆட்டி விட்டா இதுக்கு பேர் தான் உழைப்பு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, உழைப்பு என்பது கடினமான உழைப்பு கிடையாது. நான் கேட்குறேன், உழைச்சா எல்லா வியாதி குணமாகுன்னு சொல்கிறாங்களே, லேபருக்கெல்லாம் ஏன் நோய் வருது? யோசிச்சு பாருங்க. மெய்டுக்கு நோய் வருதா? கூலி வேலை செய்ய எல்லாத்துக்கும் நோய் வருதா? உழைக்கிறாங்க இல்லையா? உழைப்பு அதிகமானாலும் வியாதி, உழைக்காம இருந்தாலும் வியாதி. அளவாக உழைக்க வேண்டும். உழைப்புன்னு எதுக்குன்னா நமது உடம்பில் எல்லா பாருங்க, ஒரு லேத்தில் வேலை செய்கிறாரு, அது உழைப்பு இல்லை. ஏன்னா ஒரு பக்கமே இருக்கிறாரு, குமிஞ்சு நிமிந்தே கிடையாது. புரிஞ்சுக்க, உழைப்புங்கிறது அப்படி இல்லை. உடம்பில் உள்ள எல்லா ஜாயிண்ட்டையும் எல்லா பக்கமும் ஆட்டி விட்டா அன்னைக்கு அதுக்கு பேரு உழைப்புன்னு பேரு. அதனால வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. என்னவோ பண்ண தெரியாது. இங்க பாருங்க, பக்கத்தில் யோகா சென்டர் இருக்கா இல்லையா? எத்தனை சென்டர் இருக்கு, எத்தனை பேர் நடத்திட்டு இருக்காங்க. வேதாத்ரி மகரிஷி ஐயாவுடைய மனவளக்கலை மன்றம் அறிவித்திருக்கோயில் இருக்கா இல்லையா? எளிய முறை கால் பயிற்சி பயிற்சி, கண் பயிற்சி, கால் பயிற்சி சொல்லி கொடுப்பாங்க. சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பயிற்சிக்கு போங்க, கற்றுக்குங்க, வீட்டில் பண்ணுங்க. என்னப்போ நீங்கள் உங்கள் கையை கால் ஆட்ட மாட்டீங்களாமா? அப்புறம் ஃபோன் பண்ண வேண்டியது. ஹலோ ஈலர் பாஸ்கரா? சார் உங்கள் வீடியோவெல்லாம் பார்த்துருக்கேன், புக்கெல்லாம் படிச்சிருக்கேன், உங்கள் ப்ரோக்ராமெல்லாம் வந்திருக்கேன் சார், ஒரு சின்ன ஒர்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு மூட்டு வலிக்குது, நீங்கள் உங்களை எங்கே வந்து பார்க்கணும், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, காசை கொடுக்க தூக்கிட்டு ஓடி போயிடுவேன். உங்கள் மூட்டு வலிக்கு நான் வந்து ஆட்டி விடணுமா? எனக்கு வேறு வேலை வெட்டி இல்லை. தயவு செய்து எங்கிட்ட யாராவது வந்து நேரில் வந்து மூட்டு வலி முழங்கால் வலின்னு பேசி கேட்ட கோபம் திட்டி போடுவோம். அப்புறம் கையை காலை ஆட்டுறதில்ல, அசைக்கிறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல. அப்போ நாங்கள்லாம் யோகா பண்ணுறவங்க என்ன யோசிச்சு பாருங்கள். நீங்கள் என்னப்போ எப்படியும் சாக போகிறீங்க, 2 ஆட்டிட்டு செத்து போன என்னப்போ அப்படின்னு அடம் பிடிக்கிறது. இதுக்கு மேலே எப்படி தான் திட்டுறது? யாராவது கையை கால் ஆட்டாமல் என்னைக்காவது செத்து போனீங்கன்னா மேலே போவீங்க இல்லையா? இந்த லோகத்தில் நான் அழகப்பன் படம் பார்த்தீங்களா, வடிவேல் படம்? அந்த மாதிரி உங்களை எண்ணச்சில் போய் முக்குவாங்க. நீங்கள் கேட்பீங்க எனக்கே தண்டனைன்னு. அப்போ கூட்டிகிட்டு போவாங்க, எமர்தன் மாட்டேன், உட்காந்துருப்பார் வடிவேல். ஏய் அக்கடா என்ன இங்கே பிரச்சனை, இந்த நரன் என்ன தவறு செய்தான் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சித்திரகுப்த புக்கெல்லாம் எடுத்து பார்த்துட்டு, பிரபு இந்த நரன் பூலோகத்தில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் என்ற ஊரில் வாழ்ந்து வந்த இவர், 70 வருடமாக வாழ்ந்து வந்த இவர் நல்லா திண்டு சும்மா உட்காந்துருந்தார் பிரபு, கையை காலை ஆட்டவே இல்லை பிரபு, அதான் முக்கிரமாங்க. தேவையா? இதுக்கு மேலே எப்படி தான் திட்டுறது? இங்கே பாருங்க, நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்க. கேமரா ஆன். நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, 9 ஜாயிண்ட் சொன்ன பார்த்தீங்களா? அந்த 9 ஜாயிண்ட்டையும் எப்படி பயிற்சி பண்ணுறதுன்னு இப்போ நான் செஞ்சே காமிச்சிட்றேன். கேமரா முடிஞ்சா ஜூம் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க, 9 ஜாயிண்ட், 9 நிமிஷம், அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 9 நிமிஷம் செலவு பண்ணால் நமது உடம்பில் சூடு வந்துடும், நெருப்பு. சரிங்களா? இங்கே பாருங்க, முதல் பயிற்சி கணுக்கால், ஆங்கிள் ஜாயிண்ட், கால் 1 அடி அகலம், இடுல கை வச்சுக்கணும். பாருங்க, காலை தூக்கி இங்கே பாருங்க சுற்றணும். 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம். நல்லா பாருங்க, இப்படி சுற்றணும். சில பேர் வீட்டில் போய் சுற்றி பாருங்க, சுத்தாது. என்ன சுத்த மாட்டேங்குது? அதை சுற்றி 45 வருஷம் ஆச்சு, அதை எப்படி சுத்தம்? அடுத்தது மூட்டு. இங்க பாருங்க, இப்படி 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம். அப்படியே மூட்டு வலிக்குது. இடுப்பு பயிற்சி சூப்பராக இருக்குங்க, சிம்ரன் மாதிரி இருக்கு பாருங்க. 10 முறை வலது பக்கம். இடுப்பை மட்டும் ஆட்டணும் டேலண்டே வேணும், அவ்வளோதான். எதுக்கு இடுப்பு வலிக்குது? முதுகு முன்னால பின்னால குனிஞ்சா போதுங்க, முதுகு சொன்னபடி எல்லாம் கேட்குங்க. இங்கே பாருங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்க, எதுக்கு முதுகு வலிக்கும்? ஒரு 10 முறை ஆட்டினா முடிஞ்சுது. ஷோல்டர் நின்றுட்டு பண்ண முடியல, உட்காந்துட்டு பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நின்று பண்ணுங்க. இங்கே பாருங்கள், ஷோல்டருக்கு ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாருங்கள், இப்படி 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம். ஷோல்டர் எதுக்கு வலிக்குது? ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன், அவர் எப்படி தான் பயிற்சி பண்ணுறாரு, இப்படி பண்ணிருந்தார். ஹலோ, நான் மைக்கு பிடிச்சி பண்ணுறேன், நீங்கள் மைக்கு பிடிக்காம வீட்டில் பண்ணுங்க. அவர் அதே மாதிரி மைக்கு பிடிச்சிட்டே பண்ணிருக்காரு. அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. அப்படியே 2 கையில் பண்ணுங்க. அடுத்தது ஷோல்டர் ஜாயிண்ட். இங்கே பாருங்க, 2 ஷோல்டர் ஒன்று சேர்த்தணும். பல பேர் சேர்த்தவே முடியும். 2 ஷோல்டர் ஒன்று பாரு. இந்த எல்போ ஜாயிண்ட் 2 ஒன்று சேர்த்தணும். பாருங்க, 2 ஒன்று சேர்த்தணும். 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம். மணிக்கட்டு, கை மணிக்கட்டு, கை விரல்கள், கழுத்து. நான் கேட்குறேன், ஒரு நாளைக்கு 10 ஜாயிண்ட்டுக்கு 10 நிமிஷம் ஆட்டுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னா நான் ஏன் உங்கள் வியாதி பற்றி கவலைப்படணும்? அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே பேசவே மாட்டேங்க.
10 நிமிஷம் 15 நிமிஷம் உடம்புக்காக நீங்கள் வேலை தர மாட்டேங்கிறீங்க. ஆனால் ஆப்ரேஷனுக்கு அலையிறீங்க, அதுக்கே மாத்திரை சாப்பிட்றீங்க. இருக்கிறது 9 ஜாயிண்ட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் கோர்ஸ் முடிஞ்சு போச்சுங்க. சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சுக்காத்து, உழைப்பு, இந்த 5 விஷயத்தை இது வரைக்கும் நான் சொன்னது ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 5 நாள் வீடியோ இல்லை புக்கு வாங்கி அதை முழுசாக பார்த்துட்டு அந்த 5 நாள் சொல்கிறத யாரெல்லாம் வீட்டில் போய் இன்னிலேருந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறீங்களோ, ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக வந்துடும். ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக வந்தால் ரத்தம் ஆட்டோமேட்டிக்காக 120 நாளில் ஊறிடும், அனிமிக் சரியாக போயிடும். இப்போது மனசை எப்படி ஒழுங்காக வச்சுக்கிறதுன்னு ஒரே ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதை நான் பேசி முடிச்சிட்டேன்னா இந்த 4 விஷயத்தை ஒழுங்கு பண்ணிட்டா ஒரு நிமிஷத்தில் 300 கோடி செல்கள் தன்னைத்தானே புதுப்பிச்சு ஒரு வருஷத்தில் எல்லா உறுப்பும் புதுசாக மாறிடும். 120 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழலாம். மருந்து மாத்திரையை ஒரே நாளில் விட்டுறாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி முதல் மாதம் அதே மருந்தை சாப்பிடுங்க. 2வது மாதம் முக்கால்வாசி சாப்பிடுங்க. 3வது மாதம் பாதி சாப்பிடுங்க. 4வது மாதம் கால்வாசி. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி 6 மாதத்துக்கு அப்புறம் மருந்து மாத்திரை விட்டுட்டு நம்ம டெக்னிக்கை மட்டும் வாழ்நாள் முழுவதும் ஃபாலோ பண்ணால் இனி நமக்கு ஆரோக்கியம் நமது கையில். எமர்ஜென்சி, ஆக்சிடென்ட் போன்ற சில முடியாத விஷயத்துக்கு மட்டும் டாக்டரை போய் பாருங்கள். அனைத்து டாக்டர்களும் நமது நண்பர்கள் தான், நம்ம உறவினர்கள் தான், வேறு யாரும் கிடையாது. புரிஞ்சுக்குங்க. மொத்த விஷயம் இவ்வளோதாங்க. யோசிச்சு பாருங்கள், இது வரைக்கும் நான் பேசுகிறதுக்கு எடுத்துக்க டைமு கரெக்டாக 5 மணி நேரங்க. அப்போது ஒரு 5 மணி நேரத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லா வியாதிக்கும் ஒரு தீர்வு கொடுக்க முடியுங்கிறது இது வரைக்கும் யாருமே நினச்சே பார்க்க முடியாத ஒன்றுங்க. இவ்வளோதான் விஷயமே, இவ்வளோதான். புரிஞ்சுக்குங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க சிம்பிளாக சொல்லுவாங்க, ஒன்றும் தெரியாதுங்க பில்டப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. விஷயம் இவ்வளவுதான். நீங்கள் எத்தனை வருஷம் எதை வேணாலும் ஆராய்ச்சி பண்ணுங்கள். நான் ரிசர்ச் பண்ணிட்டேன், இவ்வளோதான். இந்த 5 விஷயத்தை யாருக்கு அக்கறை இருக்கோ நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக குணப்படுத்திக்கங்க. ஆனால் பல பேர் கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சிம்பிளாக சொல்லுங்கன்னு. ஏங்க என்னங்க கஷ்டம்? உங்கள் உதட்ட நானாக மூடி சாப்பிட முடியும், இதுக்கு மேலே எப்படி சுலபமாக சொல்கிறது? எனக்கு புரியல. நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியலைங்க, வேறு என்ன பண்ணலாம்? வேறு ஏதாவது சொல்லியிருப்போம், நீங்களே படுத்துக்குங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே எப்படிங்க சிம்பிளாக சொல்ல முடியும்? அது நகைச்சுவையோட ஜாலியாக உட்காந்து பேசி வெறும் பேச்சிலேயே ஒரு மனிதனுக்கு அது ஆரோக்கியத்தை கொடுக்கறது இதை விட எப்படி சிம்பிளாக முடியும்? அவ்வளோதாங்க. சொல்ல வேண்டியது எனது கடமை, ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களது பிராப்தம். அவ்வளோதான். யாருக்கு அந்த பிராப்தம் இருக்கோ நீங்கள் ஃபாலோ பண்ணி குணமாயிருங்க. என்னோட கடமை சொல்ல வேண்டியது இவ்வளோதாங்க. இதுதான் மொத்த சப்ஜெக்டு. நமது வெப்சைட் இருக்குது, www.anatomictherapy.org. அந்த வெப்சைட்டில் எல்லா விஷயங்களும் ஃப்ரீ டவுன்லோட், 7 லாங்குவேஜில் ஆடியோ வீடியோ புக்கெல்லாம் ஃப்ரீ டவுன்லோட் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். அவங்க எந்த நாட்டில் இருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒன்று நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம், எல்லாமே ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. திரும்ப பாருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் ஒரு முறை பேசுகிறத கேட்டால் பத்தாதுங்க. ஏன்னா எனக்கு என்ன தெரியும்னு எனக்கே தெரியல. போன வருஷம் பேசுகிறேன், நான் இன்றைக்கி வேறு மாதிரி பேசிகிட்டு இருப்பேன். நாலேஜ் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ நான் பல விஷயங்களே கற்றுக்கிட்டு ஒரே நாளில் சொல்கிறேன், அது ஒரே நாளில் புரியாதுங்க. திரும்ப கேட்கணும். குறைஞ்சது 21 முறை திரும்ப நீங்கள் பாருங்கள். என்னோடய கிளாஸை இன்றைக்கி அட்டன் பண்ணுறீங்க இல்லையா, 3 மாதம் கழிச்சு அட்டன் பண்ணி பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். ஸோ புரியுறது இன்றைக்கி 10% புரிஞ்சிருக்கும், நாளைக்கு இன்னும் 10% புரியும். அதனால் திரும்ப கேளுங்க. எப்போ இங்கே பாருங்கள், இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இதில் செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை. புரிஞ்சாலே முக்காவாசி வியாதி குணமாயிரும். அந்த நம்பிக்கை புரிஞ்சிருச்சு, முக்காவாசி குணமாயிருச்சு. ஃபாலோ பண்ணால் மீதி கால்வாசி குணமாயிரும். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே சொல்ல முடியாது. அதனால் தயவு செய்து இந்த டெக்னிக்கை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டெக்னிக் காப்பிரைட் கிடையாது. பொதுவாக கிளாஸ் முடித்தோடனே சத்தியமாக இதை யாருக்கும் சொல்லித்தர மாட்டேன்னு சத்தியம் வாங்கிக்குவாங்க, கையெழுத்தில் வாங்குவாங்க. அப்படிலாம் கிடையாது. இது காப்பிரைட்டே இல்லை. கட்டுறது கைமண் அளவு. யார் வேணாலும் யாருக்குன்னா சொல்லிக் கொடுக்கலாம். இந்த சப்ஜெக்டை நீங்களே கண்டுபிடிச்ச மாதிரி டிவி பேப்பரில் நீங்கள் பேசிக்கலாம், புக்கில் எழுதிக்கலாம், என்னமோ பண்ணிக்கங்க. நீங்கள் இதை எழுதுறதுக்குள்ளே நான் வேற எங்கேயோ போய் சேர்ந்துருப்பேன். நாலேஜ். ஸோ ஞானத்தின் மூலமாக நாம் ஆரோக்கியமாக வாழலாம். இதுக்கு பேர் செவி வழி தொடு சிகிச்சை. இந்த 5 நாள் கிளாஸ்ன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த 5 நாள் கிளாஸில் என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் பேசுவேன்னு ஒரு சிம்பிளாக சொல்கிறேங்க. 5 நாள் கிளாஸில்
முதல் 2 நாள் உடம்புன்னா என்ன, வியாதின்னு என்ன தெளிவாக பேசிடுவேங்க. அதில் வந்து சுகரை பற்றி மட்டுமே 1 ஹவர் பேசுவேன். புரிஞ்சுக்குங்க. கேன்சரில் எவ்வளோ டைப் இருக்குது, ரொமட்டட் ஆர்த்ரைட்டிஸ், இப்படி ஒவ்வொரு நோயை பற்றியும் விளக்கமாக பேசுறதுக்கு எனக்கு டைம் வேணும். ஸோ 2 நாள் உடம்பை பற்றி முடிச்சாச்சு. 3ஆவது நாள் மனசை பற்றி மட்டுமே பேசுவேங்க. மனசுக்கு மட்டும் 1 நாள் டைம். சரிங்களா? கான்சியஸ் மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டு, சூப்பர் கான்ஷியஸ் மைண்டு, இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது. சில பேர் குறி சொல்கிறாங்க இல்லையா, அது எங்கேருந்து சொல்கிறாங்க. டென்ஷன், கோபம், பயம், அது எங்கே போய் அட்டாச் ஆகுது, அது எப்படி டிட்டாச் பண்ணுறது, எப்படி எடுக்கிறது, எப்படி ஒட்டுது, எப்படி அழிக்கிறது. இந்த மாதிரி மனதை பற்றி ஒரே நாளில். மனசுங்கிறது நாய்க்குட்டி மாதிரிங்க, வேணா வரும் போனா போகும். ஏன் செய்ய மாட்டேங்குது? நமக்கு மனசை பற்றி தெரியல. இப்போது 6 மணி நேரம் பேசி முடிக்கும் பொழுது உடம்பு பற்றி தெரிஞ்சிருச்சா? அப்போ அதே மாதிரி 6 மணி நேரம் உட்காந்து பேசினா மனசு அக்கு வேறு ஆணி வேற பிரிச்சிட்டோம்னா அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணிடலாமா? இப்படி 1 நாள் ஃபுல்லாக மனசை பற்றி பேசுவேன். அடுத்தது 4ஆவது நாள் முக்தி, கர்மயோகம், கிரியாயோகம், பக்தி யோகம், ஞான யோகம். புரிஞ்சுக்குங்க. இந்த 5 நாள் கிளாஸில் எந்த ஒரு மதம், எந்த ஒரு ஜாதி சமயத்தை பற்றி எதுவுமே பேச மாட்டேன். ஓம்ங்கிற சாண்டிங் இருக்காது. ஏன்னா எல்லா மதத்துலேயும் வராங்க. ஸோ எதுவுமே பர்டிகுலராக இருக்காது, டெக்னிக்கலாக மட்டும்தான் நான் பேசுவேன். அதனால் தைரியமாக யார் வேணாலும் வரலாம். புரிஞ்சுக்குங்க. கர்மயோகம், கிரியாயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், முக்தி சொல்கிறாங்க இல்லையா, ஜீவன் முக்தி, என்லைட்மெண்ட், அதை பற்றி விளக்கமாக சொல்லுவாங்க 4th டே. அதுக்கப்புறம் முத்திரைகள் மூலமாக நமது உடம்பில் உள்ள பஞ்சபூதங்களை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அது ஒரு கிளாஸ். வர்ம புள்ளிகள் எங்கே இருக்குது சொல்லி கொடுத்துருவேன். அடுத்தது யோகா. டெய்லி எல்லோரும் யோகா செஞ்சே ஆகணும். காலையில் ஜாயிண்ட் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் யோகா ஆசனங்கள், மூச்சு பயிற்சி, வயிற்று மூச்சு, நெஞ்சு மூச்சு, மேல் நெஞ்சு மூச்சு, நாடி சுற்றி, பிராணாயாமம், மூச்சு பயிற்சிகள். படுத்து ரெஸ்ட் எடுக்கிறது, சவாசனம், யோக நக்தரா, டுவா ஸ்லீப்பு, இது மாதிரி படுத்து ரெஸ்ட் எடுக்கிறது வித் டிஃப்ரெண்ட் டைப்பான ஸ்லீப். அதுக்கப்புறம் தியானம், கவச தியானம், அகவொளி தியானம், சக்ரா தியானம், குரு தர்சன் தியானம், ஜோதி திராட்டகம், விபாசனா மெடிடேஷன் போன்ற பல்வேறு வகையான தியானங்கள் இந்த 5 நாளில் கற்றுக் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இயற்கை வைத்தியம், கண்ணை கழுவுறது, மூக்கழுவுறது, வாய் கொப்பளிக்கிறது, இனிமா கொடுக்கறது, விரதம் இருக்கிறது, வாழை இலை குளியல், மண் குளியல், மௌனம்னா என்ன, விரதம்னா என்ன, இப்படி எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்து அங்கேயே செய்ய வச்சுருவோம். டெய்லி செஞ்சே ஆகணும் இயற்கை வைத்தியங்கள் எல்லாம். அதுக்கப்புறம் கேள்வி பதில், நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்லுவேன். பரம்பரை நோயை குணப்படுத்த முடியுமா, பெண்கள் மென்சஸ் பீரியடில் வலி வந்தால் என்ன செய்கிறது, குழந்தையின்மைக்கு என்ன பண்ணுறது, காலில் ஆணி வந்தால் என்ன பண்ணுறது, பால் சாப்பிட்லாமா, இப்படி நான்வெஜ்னா என்ன, இப்படி பல பேர்த்துக்கு பல சந்தேகம் இருக்குமா. ஒரு 200 கேள்விங்க எனக்கே தெரியும். என்ன கேள்வி கேட்பீங்க, நானே கேட்டு நானே பதில் சொல்லுவேன். இதுக்கு 4 மணி நேரம் ஆகும் இந்த 5 நாள் கிளாஸில். எல்லாம் முடிச்சு, இங்கே பாருங்கள், எல்லாம் முடிச்சு அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம், புருஷன் மொண்டாட்டிக்குள்ளே ஏன் சண்டை வருது, எப்படி சரி பண்ணுறது, அதையும் சொல்லி கொடுத்துட்றோம். ஏன்னா ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பிளட் டெஸ்ட்டில் தெரியாது புருஷன் மொண்டாட்டி சண்டை, எல்லாம் ஒழுங்காகத்தான் இருக்கும். அவர் பைத்தியமாக இருப்பார், பிரச்சனை அங்கே இருக்கும். அப்போது யோசிச்சு பாருங்கள், நோய்க்கு காரணம் 5 இல்லை 6, புருஷன் மொண்டாட்டி சண்டை, அதையும் கண்டுபிடிச்சி அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு அதையும் சொல்லி கொடுத்துட்றோம். ஒன்றும் இல்லைங்க, பெண்கள் வேறு உலகங்க, ஆண்கள் வேறு உலகம். பெண்கள் வேறு மாதிரியான மனநிலைமை, ஆண்களின் மனநிலைமை வேறு, பெண்களின் இயல்பு வேறு, ஆண்களின் இயல்பு வேறு, பெண்கள் வேறு ஜந்து, ஆண்கள் வேறு ஜந்து, 2 ஜந்து ஒன்றா இருந்தால் அப்படித்தான் இருக்கும். சிம்பிளாக சொல்ல போனால், ஒரு தெருவில் போகிறீங்க, ஒரு குட்டி நாய் அழகாக இருக்குது, என்ன பண்ணுவீங்க, அதை பார்த்து சீட் சொல்லணும் அப்படி கொஞ்சிட்டு போவீங்களா? 2வது நாள் போகிறீங்க, ஒரு பெரிய நாய் நாக்கத்தங்க போட்டு அப்படிங்குது, அதுக்கிட்ட போயிட்டு சீச்சில் கொஞ்சிட்டா இருப்பீங்க, அதை பார்த்து பயந்து சுற்றி போவீங்களா? இதுலேருந்து என்ன புரியுது, நம்ம கேரக்டரை தான் மாற்றிக்கிறோம், அதை மாற்றலை. இப்போ புரிஞ்சுருக்கணும். அடுத்த நாள் போகிறீங்க, ஒரு சிங்கம் இருக்குது, பிச்சு பிடுங்கிட்டு ஓடுவோமா? அடுத்த நாள் ஒரு பாம்பு இருக்குது, பார்த்து அப்படி பயந்து போவோமா? அப்போது ஒவ்வொரு விலங்குக்கும் நம்ம கேரக்டரை மாத்திரமே தவிர அதை மாற்றலையா? ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், எந்த நாய்கிட்ட எப்படி பழகணும்னு நாம் தான் கற்றுக்கணும், அதுகெல்லாம் மாறாதுங்க. அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு பேர் தான் த ஆர்ட் ஆஃப் லவ்விங், காதல் கலை. அதையும் கற்றுக் கொடுத்துட்றோம். அதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் ஆகும், முடிஞ்சு போச்சு. அப்புறம் நிம்மதியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் உலக அரசியல், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 13 பேர் சேர்ந்து
அவங்களுக்கு பேர் இலுமினாட்டிகள்னு பேர், த சீக்ரெட் சொசைட்டின்னு பேர். இந்த 13 பேர் 250 வருஷத்துக்கு முன்னால் பிளான் பண்ணி உலகத்தை அத்தனையும் முட்டாளாக்கி நாம தான் உலகத்தை பிடிக்கணும்னு பிளான் பண்ணி யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக கடந்த 250 வருஷமாக ஒரு குரூப் இந்த உலகத்தை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கு. அவங்க 13 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்த 6000 பேர் தான் இப்போ வேர்ல்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த கண்ட்ரோலில் தான் நம்மளாம் இருந்துட்டு இருக்கிறோம். இந்த நாடு மட்டும் இல்லை, அமெரிக்கா உட்பட உலகத்தில் உள்ள எல்லா நாட்டையும் இந்த 13 பேர் பிடிச்சி வச்சிருக்காங்க. அது கண்ணுக்கு தெரியாது, இல்லீகலாக டாக்குமெண்டேஷன் மூலம் பிடிச்சி வச்சிருக்காங்க. அது எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா கெட்ட காரியத்துக்கு அவங்க தான் காரணம். உலகத்தில் உள்ள எல்லா மருந்து மாத்திரை கம்பெனிக்கு அவங்க தான் முதலாளி. இப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஒரு பிரச்சனை உலகத்தில் கிடையவே கிடையாது. இவங்க வேணுமுன்னே டிவி பேப்பரில் முஸ்லீம்களை தீவிரவாதி மாதிரி காக்கிறது, விடுதலை புலிகள்னு சொல்லி இப்படி வேணுமுன்னே காமிச்சு நமக்குள்ள கோபத்தை ஏற்படுத்தி நமக்குள்ள மாற்றி நமது அண்ணன் தம்பிகளை சண்டை போட வச்சுக்கிட்டு எவனோ சாத்தான்கள் நம்மளை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க கும்பிட்ற கடவுளுக்கு பேர் லூசிஃபர். அமெரிக்காவில் சுதந்திர தேவி சிலை இருக்கு இல்லையா, அது சுதந்திர தேவி சிலையே கிடையாது, லூசிஃபர் அப்படிங்கிற சாத்தானுடைய சிலை. அதை கொண்டு போய் வச்சுக்கிட்டு கும்பிட்டுருக்குறாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம லூசிஃபர் நினச்சிட்டு இருக்கோம், நம்ம வந்து சுதந்திரம் நினச்சிட்டு இருக்கோம். அது அவனுடைய கடவுள். புரிஞ்சுக்குங்க. பைபிளில் சாத்தான்னு சொல்கிற, முஸ்லீம்களால் டெஜ்ஜால்னு சொல்கிற, இந்துக்களால் அரக்கர்கள் சொல்கிற அவங்க இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. அவங்கள பற்றி இது வரைக்கும் யாருமே சொல்லாத உண்மையை, இது வரைக்கும் எந்த நாட்டிலையும் யாருமே சொல்லாத உண்மையை, ஃபிங்கர் டிப்பில் அவன் பேர் என்ன, ஃபோட்டோ என்ன, எங்கே இருக்கிறா, என்ன கம்பெனி லிஸ்ட் இருக்குன்னு எல்லாத்தையும் டீட்டெயிலாக எடுத்து 8 மணி நேரம் யூடியூப்பில் பேசியிருக்கிறேன். அதுக்கு பேர் வேர்ல்டு பாலிடிக்ஸ். அதை மட்டும் முழுசாக கேட்டு முடிச்சிட்டிங்கன்னா ஒரே காமெடியாக இருக்கும். டிவியில் பார்க்குற எல்லாமே பொய்ங்க. அமெரிக்காவில் 100 மாடி பில்டிங் உடைச்சாங்க இல்லையா, அது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. ஏற்கனவே திட்டம் போட்டு இத்தனாம் தேதி அந்த 100 மாடி பில்டிங்கை உடைச்சா ஷேர் மார்க்கெட்டெல்லாம் இப்படி கீழே வரும், ஆயில் ரேட் அதிகமாகும் சொல்லி நம்ம யாருக்கும் தெரியாதா? இப்படி உலகத்தில் உள்ள எல்லா பிஸ்னஸையும் தலைகீழாக மாற்றி ஆப்ரேட் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அது திட்டமிட்ட ஒரு சதி. ராஜீவ்காந்தி கொலை பண்ணது எல்லாமே, இந்திரா காந்தி கொலை பண்ணது எல்லாமே திட்டமிட்ட சதி. அதை செஞ்சது அந்த 13 பேர்த்தோட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இது இவங்க இன்னும் இருக்கிறாங்க, இது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இதை நான் எல்லா நாட்டிலையும் பேசிகிட்டு இருக்கிறேன். புரிஞ்சுக்குங்க. நான் வந்து வெறும் உடம்பை பற்றி பேசுகிற ஆள் கிடையாது. அது உடம்பை பற்றி நான் ரிசர்ச் முடிச்சு 10 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் மனசை பற்றி முடிச்சு, அதுக்கப்புறம் புத்தியை பற்றி முடிச்சு, அதுக்கப்புறம் கணவன் மனைவி உறவு முடிச்சு, அதுக்கப்புறம் இப்போது இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸை முடிச்சு, இப்போது சமையலுக்குள்ளே இறங்கி சமையல் பொருள்கள் மேனுஃபேக்சரிங், அரிசி பருப்பெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க, இது எப்படி தப்பு நடக்குது, விவசாயம், எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி வேறு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி பண்ணுற ரிசர்ச் உங்களுக்கு இன்றைக்கி தெரியாது, 6 மாதத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுவேன். இதெல்லாம் நான் பேசுகிறதெல்லாம் ஏற்கனவே என்றைக்கும் ரிசர்ச் முடித்தது. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த 5 நாள் கிளாஸு முழுசாக அட்டன் பண்ணுங்க. இல்லையா, பிப்ரவரியிலேருந்து கோவைப்புதூரில் இது வீடியோ கிளாஸாக நடக்க போகுது. நான் இருக்க மாட்டேன். 5 நாள் கிளாஸ் வீடியோ ஓடிட்டேன்னா பேச முடியல. நான் எவ்வளோ வருஷம் தான் பேசுகிறது. வீடியோ கிளாஸ் 5 நாள் வீடியோ ஓடிட்டே இருக்கும். எப்போ வேணாலும் வாங்க, உட்காருங்க, பாருங்கள். தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. அந்த 5 நாள் வீடியோவை ஃபுல்லாக கேட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அதை மொத்தமாக புரிஞ்சுக்கிட்டு யார் ஒருவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிறீங்களோ கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். நான் என்ன மருந்து மாத்திரை வைக்கிறக்கா வந்திருக்கிறேன்? வாரம் வந்து பார்த்துட்டு போக சொல்கிறேன்னா, இல்லை என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் கேட்டேன்னா என்ன சொல்கிறேன்? அறிவு ஞானம் நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன், கொடுத்துருக்குறேன், பார்த்துக்குங்கன்னு சொல்கிறேன். இதை பார்க்குறக்கே டைம் இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. பாருங்கள், கண்டிப்பாக புரியும். எவ்வளவு புரியுதோ இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழலாம். நமக்கு ஒரு கஷ்டம், நஷ்டம், பயம் வருதுன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நமக்கு என்னமோ புரியல அர்த்தங்க. அது புரிஞ்ச ஒன்று சரியாக போயிருங்க. ஸோ உலகத்தில் மாற்ற வேண்டியது ஒன்றுமே இல்லை, புத்தியை மாற்றணும். இந்த புத்தியை மாற்றி வச்சா மனசு அமைதியாக இருக்கும். மனசு அமைதியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உடம்பு அமைதியாக இருக்கும், எல்லாமே ஒழுங்காக போயிடும். ஸோ அறிவின் மூலமாக மட்டும்தான் உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும். அவ்வளோதாங்க, இதுதான் மெயின் பாயிண்ட். அடுத்தது, நான் யார் பற்ற புள்ள, நான் ஏன் இப்படி உட்காந்து கத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சில பேர்த்துக்கு என்ன குருநாதர் இப்படிலாம் யோசிப்பீங்க. ஒரு 5 நிமிஷம் தெளிவாக சொல்லிடுறேங்க. நான் பிறக்கும் போது ஒரு நோயாளிங்க, தோலெல்லாம் புண்ணுங்க, சொரியாசிஸ், ஸ்கின் டிசீஸுங்க, கண்ணாடி மாட்டியிருப்பேன். இங்கே தான் செல்வர் ஸ்கூல் தான் படித்தேன். கண்ணாடி மாட்டியிருப்பேன், கண்ணு தெரியாது ஒழுங்கா, தலை வலிக்கும் தாங்க முடியாது, வயிற்று வலிக்கும் தாங்க முடியாது. இப்படி ஏகப்பட்ட வியாதியோட சின்ன வயசுலேருந்து அவஸ்தைப்பட்டு இவ்வளோ மாத்திரை ஊசியெல்லாம் போட்டுக்கிட்டு நான் ஒரு சிவில் இன்ஜினியர், CITயில் 98ல் BE முடித்தேன். அப்புறம் பெரிய பெரிய கம்பெனியில் வேலை வச்சுருக்கேங்க. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு, மகாராஷ்டிரா, எல்என்டின்னு பலவிதமான கம்பெனிகள். அப்போ இவ்வளோ மாத்திரை டெய்லி சாப்பிட்டு இருப்பேன். யோசிச்சு பாருங்கள், என்னதான் அறிவு இருந்தாலும் மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகும்? ஊசி போட்டால் என்ன ஆகும்? உடம்பு ரொம்ப கஷ்டமாக போய் கடைசியாக மன ரீதியாக பாதித்து
என்ன சைக்காட்டிக் நோய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. வேலையை விட்டு ரிசைன் பண்ணி பெங்களூர் பஸ் ஸ்டாண்டில் கொஞ்ச நாளாக மென்டலாக சுற்றிட்டு இருந்து ஒரு நாள் தெளிவாகி அப்புறம் தான் புரிஞ்சுது, இவ்வளோ படித்து இவ்வளோ அறிவு இருக்கிற என்னையே இந்த மருந்து மாத்திரை கம்பெனி லூஸ் ஆக்கிருச்சுன்னு சொல்லி அன்னைக்கு முடிவெடுத்தேங்க. கோயம்புத்தூர் வந்தேன், 3 வருஷம் வீட்டில் பெட் ரெஸ்ட் எடுத்தேன். அப்புறம் தான் யோசித்தேன், இனிமேல் யாரையும் நம்ப மாட்டேன், என் உடம்புக்கு நான் தான் டாக்டர் முடிவு பண்ணி அதுக்கப்புறம் யாரையும் நம்புறதில்லை, எனக்கு புரிஞ்சால் மட்டும் தான் நம்புவேன். இப்படி பல வருடம் ரிசர்ச் பண்ணி கடைசியாக புரிஞ்சுது நமது ஆரோக்கியத்துக்கு நாம தான் காரணம்னு புரிஞ்சு எனக்கு நான் கற்றுக்கு பாருங்க, எனக்கு புரிஞ்ச விஷயத்த கடந்த 8 வருஷமாக டெய்லி பேசுகிறேங்க. முதல் 4 வருஷங்க யாருமே வரலிங்க. இதே கோயம்புத்தூரில் டெய்லி நோட்டீஸ் கொடுப்பேன், தனியாக நின்று காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு, காந்தி பார்க்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். யாரும் வரமாட்டாங்க. பல மண்டபங்கள் பிடிச்சி உட்காந்துருப்பேன், யாரும் வரமாட்டாங்க. வாடகை கொடுத்துட்டு வீட்டுக்கு வருவேன். இப்படி கோயம்புத்தூர் பொள்ளாச்சின்னு போய் எங்கேயும் ரிசல்ட் வராமல் கடந்த ஒரு 8 வருஷத்தில் 4 வருஷத்தில் யாரும் வரல. ஆனால் கடந்த 4 வருஷத்தில் ஒவ்வொருத்தராக வந்து டெவலப் ஆகி இப்போ என்னையே நம்ப முடியல. எல்லா நாட்டிலையும் கூப்பிடுறாங்க. சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அபுதாபி, ஷார்ஜா, பஹ்ரைன், யூரோப்லாம் இப்போ எல்லாரும் உண்மையில இங்கே யூரோப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் மிகப்பெரிய மாற்றங்க. அங்கே எந்த டாக்டரும் ஊசி போகிறதே இல்லைங்க. நான் கஷ்டப்பட்டு இங்கே பேசிட்டு இருக்கேன் இல்லையா, இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு, அங்கே அப்படிதாங்க வாழ்கிறாங்க. அப்போது அங்கே இருக்கிற முதலாளிகள் கம்பெனிகள் கொண்டு வந்து இங்கே வச்சு வியாபாரம் பண்ணிட்டு அந்த நாட்டை மட்டும் நல்லா வச்சுருக்கானுங்க. யோசிங்க. ஸோ இது கடந்த 8 வருஷமாக நடந்துகிட்ருக்கு, நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஏகப்பட்ட சப்போர்ட், சும்மாலாம் கிடையாதுங்க, ஏகப்பட்ட சப்போர்ட். சில குட்டி குட்டி டிஸ்டர்பன்ஸ்கள். முதல்ல எல்லாம் மேடையில் உட்காந்து கத்துவேன், என்ன அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு. எல்லா விதமான மாஃபியா கேங்கு, அரசியல்வாதிகள், அதிகாரிகள், இந்திய மெடிக்கல் கவுன்சில், டாக்டருங்க, என்ன நம்மளாம் பண்ண முடியுமா எல்லாம் பண்ணிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியல, கடைசியில் விட்டுட்டாங்க, அவ்வளோதான். இன்னொரு காமெடி என்னென்னா, யாரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாங்களோ அவங்களாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க இப்போது. ஆமாம், எந்த போலீஸ் வருதோ உட்கார வச்சு நான் பேசுவேன், அப்புறம் ஃப்ரெண்ட் ஆகிட்டு போயிடுவாங்க. வேலை முடிஞ்சுதா? இப்படி நிறைய பேர்த்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர்த்து அனுப்பிச்சி விட்றாங்க என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. அவங்கள ஃப்ரெண்ட் ஆக்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு வச்சுங்களேன். அது ஒரு கலைன்னு வச்சுங்களேன். அப்புறம் இந்த போலீஸு, மாஃபியா கேங்கு, அரசியல்வாதிகள் நிறைய டிஸ்டர்ப் பண்ணி இப்போ என்ன பண்ணிட்டேன், ரீசெண்டாக இந்திய அரசியல் சட்டத்தை முழுசாக படிச்சுட்டு இருக்கேங்க. 6 மாதத்தில் முடிச்சிடுவேன். இனிமேல் எவனும் என்கிட்ட வந்து சட்டத்தை பற்றி பேசவே முடியாது. ஒரு போலீஸ்னா என்ன, வக்கீல்னா என்ன, அரசியல்வாதி என்ன, யாருக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது, என்ன பண்ண முடியும், ஆஸ் பர் லீகல் பிரகாரம் இந்தியாவில் எப்படி வாழ முடியும்னு நான் புக் எழுத போகிறேங்க. அதுக்கப்புறம் யாரும் ஒன்றும் பேசவே முடியாது. லீகல்னால் என்ன, சட்டம் என்ன தெரியாமல் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே டாக்டருக்கு வைத்தியம் தெரியல, வக்கீலுக்கு சட்டம் தெரியல, அரசியல்வாதிக்கு அரசியலே தெரியல. என்ன பண்ணுறது? அப்போ யாராவது கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்குது. எனக்கு ஃப்ரீயாக இருக்கிறேன், நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த அமைதி ஆரோக்கியம்னு புக்கு வச்சுருக்கேங்க. இது மந்த்லி மேகசின். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் இந்த கற்றுக்கிட்டதெல்லாம் இந்த வீடியோவில் போட்டாச்சா? இந்த புக்கு எதுக்குன்னா, நான் மாதம் புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கேங்க இல்லைங்களா, அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை கட்டுரையாக எழுதி போட்டுருவேங்க. இது வரைக்கும் 54 கட்டுரை எழுதியிருக்கேங்க. ஒவ்வொரு கட்டுரையும் வேறு தலைப்பு, வேறு சப்ஜெக்ட்டு. ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நாள் மீட்டிங்கில் பேச முடியாது. இப்படி எல்லா சப்ஜெக்டில் பேசியிருக்கிறேன். அரிசி எப்படி தயாரிக்கிறது, எள்ளெண்ணெய் எப்படி தயாரிக்கிறது, கடலை எண்ணெய் என்ன, தேங்காய் எண்ணெய் என்ன, இப்படி ஒவ்வொரு நாளும் நாட்டு சக்கரை எப்படி தயாரிக்கிறாங்க, செக்ஸுவல் அதை பற்றி என்னென்னமெல்லாம் எனக்கு தெரியுதுங்க. எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டே இருக்கிறேங்க. இந்த புக்கு மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எனக்கு அதாங்க கனெக்ஷன், அவ்வளோதாங்க. அதே மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள்லேயும் இந்த சிகிச்சையை மொழி மாற்றம் செஞ்சு இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக போடுறங்கிறது தான் எனது நோக்கம். அதனால் நன்கொடைகள் கொடுக்கும் பொழுது அந்த நன்கொடை இது வரைக்கும் கொடுத்த நன்கொடையை வச்சு 7 லாங்குவேஜஸ் ட்ரான்ஸ்லேட் பண்ணியாச்சு. மேற்கொண்டு கிடைக்கும் பொழுது அதெல்லாம் நம்ம போட முடியும். எங்கிட்ட ஆரம்பத்தில் 8 வருஷத்துக்கு முன்னால் நான் மட்டும் தனியாக இருந்தேன், ஒவ்வொருத்தராக வேலைக்கு சேர்ந்தாங்க. இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா 30-40 பேர் வேலை செய்கிறாங்க. இவங்க சம்பளமெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்பளம், ஆஃபீஸ் ரெண்ட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 lakhs பக்கம் மந்த்லி தேவைப்படுது. அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டுருக்கு, இதை கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நன்கொடைகள் கொடுக்கும் பொழுது அது இதுக்கு பயன்படுத்திக்க முடியும். புரிஞ்சுக்குங்க, நமது நோக்கம் உலக மக்கள் ஆரோக்கியம். சிறப்பாக போயிட்டுருக்கு. சப்போர்ட் பண்ணுங்கள். நான் தனியால் கிடையாது, எல்லாரும் பேசுவோம். நான் மட்டும் பேசினா பத்தாது. டீச்சர், சொற்பொழிவு எல்லாம் பேசுங்க. எல்லாரும் பேசும்போது இந்த சிட்டி படத்தில் வர மாதிரி எல்லாரும் சிட்டியாக இருந்தால் யாரும் என்ன பண்ண முடியும்? எல்லாரும் பேசுவோம், நல்ல விஷயம் கொடுப்போம். இவ்வளோதாங்க மொத்த விஷயம், இவ்வளோதான்.